கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்து கொடுத்ததை தான் நீங்க பார்க்கணும். தாவேக தலைவர் விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டியளித்துள்ளார். இல்ல இல்ல அது இல்ல தம்பி, நான் தனியா நிக்கிறேன், நாங்க தனியா போட்டி போடுறோம், எப்பவும் போல தனிச்சு போட்டி போடுறோம். அது அவரு தனிச்சு போட்டி போடுறாரா என்ன செய்யறாருன்னா அவர் தம்பி தான் முடிவு எடுக்கணும். நான் அதுல கருத்து சொல்ல முடியாதுல்ல, கருத்து சொல்ல முடியாது. நாங்க தனியா போட்டி போடுறோம், இது நாங்க முடிவு எடுக்கிறோம், இது எங்க கட்சி. அதான் நான் சொல்லிட்டேனே, கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்து கொடுத்ததை தான் நீங்க பார்க்கணும். அது அங்க போகல இங்க வரல அப்படின்னு. இப்போ நான் போயிடுவேன், நான் போய் நின்றுருக்கேன். இங்கே ஊட்டியில் நிலச்சரிவு இதெல்லாம் வரும்போது நான் ஒரு வாரம் தங்கியிருந்து வேலை செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கேரளாவில் பாதிக்கப்பட்டதுக்கு நான் போய் வேலை செஞ்சேன். அங்கே என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னை கைது பண்ணி கொண்டு காவல் நிலையத்தில் வச்சாங்க. காரணம் எங்கள் கொடி யாரோ சொல்லியிருக்கா நாங்கள் எல்டிடின்ட்டு. அப்போ அந்த மாதிரி நாங்கள் வேலை செய்வோம். அவர் தம்பியால் அப்படி வேலை செய்ய முடியாது. பாதிக்கப்பட்ட மக்களை அவர் பார்க்க போனால், அவரை பார்க்க பல ஆயிரம் மக்கள் கூடிட்டாங்கன்னா அந்த இடம் நெருக்கடி ஆயிரும். அது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும். உதவணுங்கிற எண்ணம் இருக்குன்னா அந்த எண்ணத்தை நீங்க எந்த வழியில செஞ்சாலும் பாராட்டணும். அது போய் குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன் அவர் போகலை, ஏன் அவர் வரலை அப்படின்னு. நான் ஒன்று கேட்குறேன், தூத்துக்குடியில் நாங்கள் செத்து மிதந்தோம்ல, பிரதமர் வந்து பார்க்கல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.